வணக்கம். ஸ்ரிஷா எங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுன்னா முருங்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கீரை போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் புடலங்காய் தேங்காய் போட்டு பயத்தம்பருப்பு போட்டு கறி. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எண்ணெய் விட்டுருக்கேன். புடலங்காய் தாளிச்சுப்போம். கடுகு போட்டுக்கலாம். இதுக்கும் சாம்பாருக்கு கொஞ்சமாக வெந்தயம், உளுந்து வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த ஒரு 2.5 தக்காளி. இங்கே நல்லா கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் நிறைய உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சாம்பாருக்கு நல்லா மிளகா வத்தல். அது முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 3-4 மிளகா வத்தல் நிறைய காரமாக இருக்கிறதுக்கு போடுறேன். சாம்பார் பொடி கொஞ்சமாக போடுவேன். இப்போ என்ன பண்ணலாம், உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது கொஞ்சம் வேகட்டும். இங்கே இதுக்கும் மிளகா வத்தலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த புடலங்காயை போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் முதல்ல கலக்கி விட்டுடலாம். விட்ட அப்புறம் தண்ணி அப்படியே தெளிச்சுப்போம். அதுக்குள்ளே ஒரு 1/2 கைக்கு அளவுக்கு பயத்தம்பருப்பு அப்படியே கொஞ்சம் 3/4 அளவுக்கு பதத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் நான். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணியை தெளித்து நம்ம வேக விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சு போச்சு. இப்போ இந்த முருங்கீரையை பருப்பெல்லாம் போட்டு அப்படியே கூட போடலாம். நான் கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டு போட்டாக்கா நல்லா இன்னும் மணமாக இருக்கும். அதுக்காக அப்படி வதக்கிறேன். வெறும் 2 நிமிஷம் இது மாதிரி சேர்ந்து வந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி எண்ணெயில் வதக்கி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், தண்ணியை கொஞ்சமாக விட்டு இது வேகட்டும். அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டால் மாதிரியே தெரியக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த பருப்பு அப்படியே துவரம்பருப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை அலம்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் நான் முருங்கீரை நிறையவே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் பருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் குத்திருக்கேன். இது முருங்கீரை சாம்பார் இது சூப்பராக இருக்கும். புளி தண்ணி கொஞ்சமாக விடணும். நிறைய ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி. இது முதல்ல கொதிக்கட்டும், நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, பருப்பு சேர்த்து நல்லா ஜம்முன்னு கொச்சிட்டு இங்கே பாருங்க நல்லா திக்காக வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கெட்டியாக புளி. ஆனால் நான் இவ்வளோ விடலை. இது அவ்வளோதான், அரைக்க தான் விட்டுருக்கேன் நான். அவ்வளோதான். இது அப்படியே கொதித்து வரட்டும்.
ஆனால் சாம்பார் சூப்பராக மணமாக இருக்குது. அப்படியே கொதித்து ஒரு 2 நிமிஷம் புளி வாசனை போச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இங்கே புடலங்காய் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இந்த பயத்தப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அப்படி கலரி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த தண்ணியெலாம் வற்றணும். அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ஆயிட்டு புடலங்காய். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய், நிறைய ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேங்காய் பயத்தம்பருப்பு போட்டு ஒரு கறி, புடலங்காய் கறி ரெடியாக. இங்கே பாருங்கள் நல்லா புளி வாசனையெல்லாம் ஜம்முன்னு போயிட்டு அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே கொதிக்க விட்டேன். நல்லா கீரையை நல்லா வெந்துட்டு பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இருக்குது சாம்பார். இப்போ இதுக்கு மேலே உப்பு போட்டேன். நான் கொஞ்சம் போராமல் இருந்தது, கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான். ஒரு முருங்கீரை போட்டு ஒரு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு இன்றைக்கி பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இது செவந்த அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, அப்புறம் இந்த கறி பவுடர். அப்படியே இப்போ கலரி விட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா இது மாதிரி பரப்பி வச்சுருக்கேன். அப்படியே சிம்லேயே ஒரு இந்த பொடியெல்லாம் காரமெல்லாம் பிடிக்கணும். சிம்லேயே ஒரு 5-6 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டேன். நல்லா திருப்பி விட்டேன். நல்லா அப்படியே இப்போ ஒத்தியாக நல்லா வந்துட்டு இது போகிறோம். இன்னொரு ரோஸ்ட்டாக வேணும்னா அப்படியே சிம்மில் அப்படியே வைக்கலாம். இது மாதிரி ரோஸ்ட்டாக வரும். நான் இது போகிறோம், இறக்கிடுறேன். இங்கே பாருங்கள், இது எப்படி ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வரும். இன்னும் வச்சோம்னாக்கா நான் இறக்கிடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி சமையலெல்லாம் ரெடி ஆகிடுத்து. முருங்கீரை போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்புறம் புடலங்காய், பயத்தம்பருப்பு, தேங்காய் போட்டு ஒரு கறி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.